ஹாய் ஆல் வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நிறைய பேர் வந்து இந்த எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு கொஷின் பேங்க்லாம் வாங்கணுன்னா 6000 7000 சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும், ரெஃபரன்ஸ் புக்ஸ் நிறையா நீங்கள் கொடுக்குறீங்க, அதுலேருந்து கொஷின்ஸே எனக்கு எடுக்க தெரியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஃபைண்ட் வந்துட்டு இந்த சக்தி சுப்பீரியர் கைடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். சக்தி பப்ளிகேஷனோடது. இவங்களோடது வந்து பர்சனலாக நான் டெட்டுக்கும் பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் டைமில் வந்துட்டு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக யூஸ் பண்ணேன் அப்படின்னா எம்சிக்யூ நல்லாயிருக்கும், அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கும். லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. லெசன் பை லெசன் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸும் அதுக்குண்டான ஆன்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் அதோட ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மேக்ஸுக்கு 10 யூனிட்ஸ்க்கும் யூனிட் வைஸ் வந்துட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரினா இப்போ கார்டன்ஸ் மெத்தட்னா என்ன, ஹார்னஸ் மெத்தட்னா என்ன அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இன்டெப்த்தாக ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. பட் உங்களுக்கு தேவையான மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாமுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி நம்ம அந்த யூனிட்டை வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த புக் யூஸ் ஆகும். அது போக உங்களுக்கு வந்துட்டு ஸ்டடி மெட்டீரியல், அப்ஜெக்டிவ் டைப் கொஷின், ப்ராக்டிஸ் பேப்பர் எல்லாமே இருக்கும். எம்சிக்யூஸ் வந்து இந்த டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் வித் ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருப்பாங்க. கீழே அந்த பேஜில் ஆன்சர்ஸும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில டிஃபிகல்ட்டி ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு டீட்டெயில்டு சொல்யூஷனுமே அதில் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு மேஜராக நான் இது யாருக்காக சொல்கிறேன் அப்படின்னா தமிழ் மீடியம் தான் எங்கிட்ட ரெகுலராக கேட்டுட்ருக்கீங்க. இது இங்கிலீஷ் மீடியம், எனக்கு இங்கிலீஷ் மீடியம் கிடச்சிது, நான் அதுதான் வாங்கினேன். பிஜிடிஆர்பிக்கு வாங்கினேன். யூஜிடிஆர்பிக்கு இது எனக்கு வேறு ஒருத்தவங்க கிட்ட அந்த பேஜ் மட்டும் நான் மாடலுக்காக வாங்கினேன். தமிழ் மீடியமுக்கும் இதே மாதிரி இருக்குது. ஓகேவா? தமிழ் மீடியமுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்துட்டு நோட்ஸ் தமிழில், எம்சிக்யூ கொஷின் தமிழில் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல புக். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, 700 rupees போல் வரும். ஸோ தமிழ் மீடியம் எங்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்டிருக்கீங்க, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியமும் நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கோங்க, உங்களோட விஷ் தான். ஓகேவா? தமிழ் மீடியம் வந்துட்டு இந்த ஒரு புக்கு தான் இருக்கும். இங்கிலீஷ் மீடியமுக்கு வந்துட்டு இந்த பர்பிள் கலர் மாதிரி க்ரீன் கலரில் ஒன்று இருக்கும், அந்த க்ரீன் கலர் வாங்கிடாதீங்க. அது வந்துட்டு பழைய எடிஷன் 2023க்கு. இதுதான் வந்துட்டு நியூ எடிஷன், போன வருஷம் கொஷின் பேப்பரோட அதோட சால்வ்டு ஆன்சரோட வந்திருக்கும். ஸோ வந்துட்டு வாங்கணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாம். ரியல் அனாலிசிஸ் டைம் டேபிளில் ஏன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூனிட் 2 மாற்றினேன் அப்படின்னா, ரியல் அனாலிசிஸில் நமக்கு நிறைய சப்டாபிக்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு மேஜரான டாபிக்ஸ் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணினாலுமே இந்த சப்டாபிக்ஸ்லாம் தெரியாமல் உங்களால் ப்ராப்ளம்ஸ் போட முடியாது. அண்ட் எக்ஸாமுக்கு இதெல்லாமே கேட்பாங்க. சிலபஸில் பார்க்கும்போது இந்த டாபிக் எல்லாம் இல்லையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் இதெல்லாமே நம்ம படித்து தான் ஆகணும். ஸோ அதனால தான் எல்லாமே வீடியோலேயே நம்ம கவர் பண்ணிடலாம். பொதுவாக சொல்லும்போது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும் புக்கில் பார்க்குறப்ப. ஸோ நான் அதனால் என்ன பண்ணிட்டேன்னா வீடியோவாகவே கொடுத்துடலான்னு சொல்லி தான் உங்களுக்கு 4 days எக்ஸ்டெண்ட் பண்ணி 17th அன்னைக்கு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன் யூனிட் 2லேருந்து யூனிட் 4லேருந்து யூனிட் 2 அப்படின்னா, யூனிட் 4 வந்து முடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மெக்கானிக்ஸ் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே நியூ டு ஸ்டடி இல்லையா? ஸோ மெக்கானிக்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகும். அந்த மந்த் வந்து நம்ம வெக்டர் கால்குலஸ் 4th யூனிட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மந்த்து நம்ம வந்துட்டு 2nd யூனிட் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்துட்டு ஓப்பன் பால் ஆர் ஓப்பன் ஸ்பியர். Let x, d be a metric space. Let a belongs to x and r be a positive real number. Then the open ball with center a and radius r denoted by ball of a, r. R br of a is the subset of x given by b of a, r equal to x belongs to x, d of a, x less than r. இது நான் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ புரியும். இப்போ எக்ஸ் டின்றது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளோட செட்டு வந்துட்டு எக்ஸ். ஓகேவா? இப்போ எக்ஸுன்னு நான் ஒரு செட் எடுத்துக்கிறேன். அதில் வந்து என்ன பாயிண்ட் எடுக்கிறேன், ஏன்னு ஒரு பாயிண்ட்டும் ஆறுங்கிற ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பரும் எடுக்கிறேன். அந்த ஏங்கிற பாயிண்ட்டை சென்டராக வச்சு ஆறுங்கிற ரேடியஸோடு நம்ம ஒரு பால் வரைகிறோம். ஓகேவா? இப்போ ஏன்ற பாயிண்ட்டை வச்சு நான் ஆறுங்கிற ரேடியஸில் ஒரு பால் வரைஞ்சிட்டேன். இப்போ வந்துட்டு எக்ஸுங்கிற ஒரு நம்பர் வந்து நான் அந்த செட்டு எக்ஸில் நான் வந்து எடுக்கிறேன். ஓகேவா? இது வந்து ஸ்மால் எக்ஸு, இது கேபிட்டல் எக்ஸு, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எக்ஸுங்கிற ஒரு நம்பர் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ்குள்ளே எடுக்கிறேன்.
அப்போ எக்ஸுக்கு வந்து நான் இப்போ 5ன்னு வேல்யூ கொடுக்குறேன்னு வைங்களேன், 5ன்னு வேல்யூ கொடுத்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்படி எடுக்கும்போது அது எப்படி இருந்தால் அதை நம்ம வந்துட்டு ஓப்பன் பால்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம சென்டராக எடுத்த பாயிண்ட்டும் இப்போ கடைசியாக எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து எடுப்போம் இல்லையா, அதோட டிஸ்டன்ஸு 6 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஓப்பன் பால்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நான் வந்து ரேடியஸ் வந்துட்டு இப்போ ஏங்கிறது வந்துட்டு ஒரு பாயிண்ட்டு சென்டராக எடுத்துக்கிறேன். அடுத்தது ரேடியஸ். இப்போ ரேடியஸ்க்கு வந்து நான் எடுத்துக்கிறேன், இப்போ ஏக்கு வந்துட்டு நான் 2 வச்சுக்கிறேன். ஓகேவா? சென்டர் பாயிண்ட்டு 2ன்னு வச்சுக்கிறேன். ரேடியஸ் வந்துட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன், 5ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ எக்ஸுங்கிற பாயிண்ட்டு நான் என்னென்னு எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா 1ன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? இப்போ 1ன்னு எடுத்துட்டேன்னா இப்போ ஏன்ற பாயிண்ட்டு 2வை வச்சு நான் ஒரு பால் வரைகிறேன் 6 ரேடியஸ், அதாவது 5 ரேடியஸில் நான் ஒரு பாயிண்ட் வரைகிறேன். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 அதுக்குள்ளே ஒரு பாயிண்ட் எடுத்து லைன் வரைஞ்சேன் அப்படின்னா அது எதுக்குள்ளே வரும், இந்த பாலுக்குள்ளேயே தானே வரும். அப்படி உள்ளுக்குள்ளேயே வந்துருச்சுன்னா அப்படின்னா அதை நம்ம ஓப்பன் பால்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை ஃபார்முலா படி போகிறோம் அப்படின்னா டி ஆஃப் ஏ கமா எஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு இருந்துச்சுன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னு போடுவோம் இல்லையா. அப்போ இங்கே ஏக்கு நான் வந்துட்டு என்ன எடுத்தேன், 2 எடுத்தேன், எக்ஸுக்கு வந்து 1 எடுத்தேன், ஆருக்கு நான் என்ன எடுத்தேன், 5 வந்துட்டு எடுத்தேன். இப்போ இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா, இங்கே என்ன வரும், ஏ மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். ஏ மைனஸ் எக்ஸ்னால் 2 மைனஸ் 1ன்னு வரும். அப்போ இது லெஸ் தென் 5 தானே, நம்ம எடுத்துருக்கிற 6 விட இதோட வேல்யூ நமக்கு கம்மியாக தான் வருது. ஓகேவா? அப்படி வந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம், ஓப்பன் பால்னு சொல்லுவோம். இப்போ இங்கே இன்னொரு டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே ஏக்கு நான் வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறேன், எக்ஸுக்கு வந்துட்டு நான் 3ன்னு கொடுத்துட்டேன், ஆருக்கு 5ன்னு கொடுத்துட்டேன். ஏ மைனஸ் எக்ஸ் வந்து எனக்கு இப்போ 3னே கிடைக்குது. ஏ வந்துட்டு நான் 0ன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா 3ன்னு கிடைக்கும். இதை 5ஐ விட கம்மியாக இருந்துச்சுன்னா இது ஒரு ஓப்பன் பால். இங்கே பாருங்கள், இப்போ ரேடியஸும் 5 எடுத்துக்கிறேன், அந்த பாயிண்ட்டும் நான் 5னே எடுத்துக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும், எனக்கு 0 கிடைக்கும். லெஸ் தென் ஆர் கிடைச்சா மட்டும்தான் அது ஓப்பன் பால். ஈக்குவல் டு 0வாக இருந்தாலும் அது வந்துட்டு ஓப்பன் பால் கிடையாது. அடுத்தது பாருங்கள், இப்போ எக்ஸுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு 7 வச்சுக்கிறேன், ரேடியஸ்க்கு வந்து 5 கொடுக்குறேன், ஏ சென்டர் வந்து 0ன்னு வச்சுக்கிறேன். அடுத்தது அந்த எக்ஸுங்கிற பாயிண்ட் வந்து 7ன்னு வைக்கிறேன். அப்போ அந்த பாலை தாண்டி வெளியே வந்துடும் இல்லையா அந்த எக்ஸுங்கிற பாயிண்ட்டு, அப்படி வந்துருச்சுனாலும் அது வந்து பால் கிடையாது. இந்த சென்டரு அப்புறம் நம்ம புதுசாக எடுக்கிற அந்த எக்ஸ் பாயிண்ட்டு அதோட டிஃப்ரென்ஸ் என்னவாக தான் இருக்கணும், ரேடியஸ் ஆரோட வேல்யூவோட கம்மியாக இருக்கணும். கம்மியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஓப்பன் பால்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு க்ளோஸ்டு பால். க்ளோஸ்டு பாலும் அதே தான், நொட்டேஷன் மட்டும் மாறும். அங்கே பால் ஆஃப் ஏ கமா ஆர்னு எழுதுவோம் இல்லையா, க்ளோஸ்டு பாலுக்கு பி ஸ்டார் போடுவோம், அது மட்டும்தான் மாறும். இன்னொரு கண்டிஷன் என்ன மாறும் அப்படின்னா, இப்போ அங்கே நம்ம என்ன பார்த்தோம், 6ஐ விட கம்மியாக இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் பால்னு சொன்னோம். இங்கே என்னவாக இருக்கணும் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம். ஓகேவா? வர்ற ஆன்சர் இப்போ இங்கே வந்துட்டு நமக்கு 0 கிடச்சிது இல்லையா, இங்கே இப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கமா எக்ஸ் வந்துட்டு 5 கிடைக்குது, ரேடியஸும் 5 ரெண்டும் ஈக்குவலாகவும் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா க்ளோஸ்டு பால்னு சொல்லுவோம். ஓகேவா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருந்துச்சுன்னா லெஸ் தென் ஆர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் பால், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருந்துச்சுன்னா க்ளோஸ்டு பால். இந்த ரெண்டுக்குமே இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஓப்பன் பால்னா லெஸ் தென் ஆர், க்ளோஸ்டு பால்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெய்பர்ஹுட். நெய்பர்ஹுட்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, லெட் எக்ஸ் கமா டி பி எ மெட்ரிக் ஸ்பேஸ் அண்ட் எஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் எக்ஸ். The set S is called a neighborhood of a point A belongs to X if there is some R greater than 0 such that ball of A comma R subset of S. இதுக்கு நான் வந்து புரிகிற மாதிரி ஒரு பாயிண்ட் எழுதியிருக்கேன் பாருங்கள். Subset contained a open ball with center A and radius R. இப்போது எக்ஸுங்கிற ஒரு செட் இருக்குது, அதில் நான் எஸ்ஸுங்கிற ஒரு சப்செட் எடுக்கிறேன், அதில் ஏன்ற பாயிண்ட்டை வச்சு நான் ஒரு பால் வரைகிறேன் ஆறுங்கிற ரேடியஸ் வச்சு. நெக்ஸ்ட் அந்த பால் என்னவா இருக்குது அப்படின்னா அந்த செட்டுக்குள்ளேயே இருக்குது. ஓகேவா? எக்ஸுங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு சப்செட்டு, அதுக்குள்ளே நான் ஒரு பால் வரைகிறேன். அந்த பால் வந்து எதுக்குள்ளே இருக்குது, எஸ்ஸுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஏக்கு நான் இப்போ வந்து ஏக்கு 1 கொடுத்து இந்த பால் வரைகிறேன், அதே மாதிரி ஏக்கு 2 கொடுத்து இன்னொரு பால் வரைகிறேன்னு வைங்களேன். அந்த பால் எல்லாமே இந்த எஸ்ஸுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா இந்த ஏன்ற பாயிண்ட்டுக்கு இந்த எஸ்ஸுங்கிற சப்செட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நெய்பர்ஹுட்னு சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸுங்கிறது ஒரு பெரிய செட்டு, அதுக்குள்ளே எஸ்ஸுங்கிற ஒரு சப்செட் எடுக்கிறோம், அதில் ஏங்கிற பாயிண்ட்டையும் ஆறுங்கிற ரேடியஸையும் வச்சு நான் ஒரு பால் வரைகிறேன். அப்படி வரைஞ்சேன், அது வந்து நமக்கு
அந்த சப்செட்டுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஏக்கு எஸ் வந்துட்டு நெய்பர்ஹுட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த சப்செட்டை நெய்பர்ஹுட்டுன்னு சொல்லுவோம். எப்போது அதுக்குள்ளே இருக்கிற பால் எல்லாமே அந்த சப்செட் எஸ்ஸுக்குள்ளே வரணும். ஓகேவா? இப்போ நான் இங்கே ஏங்கிற பாயிண்ட் வச்சு இங்கே இன்னொரு பால் வரையலாம், இங்கே இன்னொரு பால் வரையலாம், இங்கே இன்னொரு பால் வரையலாம். அது எல்லாமே என்னவாக இருக்கணும்? கண்டென்ட்டின் எஸ்ஸாக இருக்கணும். பால் ஆஃப் ஏக்கமாரில் ஏக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்து ஒரு பால் வரைஞ்சாலும் அது வந்து எஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணும். அந்த சப்செட்டுக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா அந்த பாலுக்கு ஏங்கிற சென்டர் தானே நம்ம எடுத்திருப்போம். அப்போ அந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கு இந்த எஸ் வந்துட்டு நம்ம நெய்பர்ஹுட்னு சொல்லுவோம். அந்த ஏங்கிற பாயிண்ட்டை இன்டீரியர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன்டீரியர் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா, நான் இப்போ எக்ஸுங்கிற ஒரு செட்டில் எஸ்ஸுங்கிற சப்செட் எடுக்கிறேன், ஏன்ற பாயிண்ட் வச்சு ஒரு பால் வரைகிறேன். அந்த பால் வந்துட்டு எனக்கு எஸ்க்குள்ளேயே தான் வருது. அப்படி வந்துச்சுன்னா எஸ் எனக்கு நெய்பர்ஹுட், ஏங்கிறது இன்டீரியர் பாயிண்ட். ஓகேவா? இப்போ இங்கே இதே மாதிரி நம்ம நிறைய பால் வரையலாம் இல்லையா? இங்கே ஒரு பால் வரையலாம், இங்கே ஒரு பால் வரையலாம். அந்த சப்செட்டுக்குள்ளே இங்கே ஒரு பால், இங்கே ஒரு பால், அந்த மாதிரி ஏக்கு வேறு வேறு வேல்யூ கொடுத்து நம்ம நிறைய பால் வரையலாம். அப்போ இந்த ஏன்னு இங்கே நிறைய இன்டீரியர் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஏவை தானே நம்ம இப்போ இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்கிறோம். அந்த இன்டீரியர் பாயிண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணோன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா செட் ஆஃப் ஆல் இன்டீரியர் பாயிண்ட்டை எஸ் நாட் ஆர் இன்டீரியர் ஆஃப் எஸ்ன்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வரைக்கும் கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஓப்பன் பால்னா என்ன? ஏ கமா எக்ஸு லெஸ் தென் ஆராக இருக்கணும். க்ளோஸ்டுனா ஏ கமா எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நெய்பர்ஹுட்னா ஏவை சென்டராக வச்சு நம்ம பால் வரைகிறோம். அந்த பால் அந்த சப்செட்டுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா ஏக்கு எஸ்ஸுங்கிறது நெய்பர்ஹுட்டு, அந்த ஏங்கிற பாயிண்ட்டு இன்டீரியர் பாயிண்ட்டு. அதே மாதிரி நம்ம நிறைய பால் அந்த எஸ்ஸுக்குள்ளேயே வரைகிறோம் அப்படின்னா அந்த செட் ஆஃப் ஏ இருக்கும் இல்லையா? ஏக்கு நம்ம 1 2 3 4ன்னு நிறைய வேல்யூ கொடுத்து தானே பால் வரைவோம். அந்த கலெக்ஷன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்டீரியர் ஆஃப் எஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைனா எஸ் நாட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓப்பன் செட்டு. ஓப்பன் செட்டுன்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, if a set S is said to be open, then every point of S is an interior point of S. இதுக்கு இங்கே டயக்ராம்லேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓப்பன் செட்டுனா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே என்ன சொன்னோம்? ஏக்கு வேறு வேறு வேல்யூ கொடுத்து பால் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த பால் செட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த பாலுக்கு அது வந்து நெய்பர்ஹுட்னு சொன்னோம். அதே மாதிரி அந்த உள்ளே இருக்கிற பாயிண்ட்டை இன்டீரியர் பாயிண்ட்டுன்னு சொன்னோம். ஓப்பன் செட்டுன்னா என்ன அப்படின்னா, இங்கே என்ன பாயிண்ட் எடுத்தாலுமே அதில் வரைகிற பால் வந்து அந்த நெய்பர்ஹுட்டான எஸ்ஸுக்குள்ளேயே தான் வருது. ஓகேவா? நான் ஏக்கு வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் என்ன வேல்யூ கொடுத்து வரைஞ்சாலுமே அந்த பால் எஸ்ஸை விட்டு வெளியே போகாமல் எனக்கு எஸ்ஸுக்குள்ளேயே வருது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஓப்பன் செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனலாக பாருங்கள். எக்ஸுங்கிறது செட்டு, எஸ்ஸுங்கிறது சப்செட்டு. இதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு பால் வரைகிறோம். இப்போ சப்போஸ் அந்த பால் இப்போ நான் ஏங்கிற பாயிண்ட் வச்சு வரைகிறேன்னா அந்த பால் வந்து அந்த பவுண்ட்ரி தாண்டி வெளியே வந்துருச்சு அப்படின்னா அந்த ஏங்கிற பாயிண்ட்டை நம்ம இன்டீரியர் பாயிண்ட்டுன்னு சொல்ல மாட்டோம், எஸ்ஸை நெய்பர்ஹுட்னு சொல்ல மாட்டோம். அந்த பால் வந்துட்டு இப்படி உள்ளுக்குள்ளே வரணும். உள்ளுக்குள்ளே எந்த இடத்துல வேணாலும் வரலாம், பட் ஃபுல்லாகவே எஸ்ஸுக்குள்ளே வரணும். அப்படி இருந்தால் தான் அது இன்டீரியர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம், நெய்பர்ஹுட்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லிமிட் பாயிண்ட் இன் மெட்ரிக் ஸ்பேஸ். லிமிட் வந்து ஆல்ரெடி நம்ம சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில் பார்த்துருப்போம். அங்கே லிமிட் பாயிண்ட்னால் நம்ம என்னென்னு பார்ப்போம்? லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு கொடுப்போம். கிவன் சீரீஸ்க்கு n வேல்யூக்கு இன்ஃபினிட்டின்னு கொடுக்கும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதை லிமிட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அது ஃபைனைட்டாக இருந்தால் கன்வர்ஜென்ட்னு சொல்லுவோம், இன்ஃபினிட்டிக்கு போனால் டைவர்ஜென்ட்னு சொல்லுவோம், 2 பாயிண்ட்டுக்குள்ளே மாற்றி மாற்றி இருந்தால் ஆசிலேஷன்னு சொல்லுவோம். இங்கே லிமிட் பாயிண்ட்டு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது x,dங்கிற ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். அதுக்குள்ளே அதே மாதிரி எஸ்ஸுங்கிற ஒரு சப்செட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு பாயிண்ட்டை நம்ம இதில் லிமிட் பாயிண்ட்டுன்னு எப்போ சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இதுக்குள்ளே நான் ஒரு பால் வரைகிறேன்னு வைங்க, ஏன்ற ஒரு பால் வரைகிறேன் அப்படின்னா இதில் ஏவை தவிர ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டாவது இந்த எஸ்ஸுக்குள்ளே வரணும். ஓகேவா? இப்போ இந்த பால் பாருங்கள். இப்போ ஏவை வச்சு நான் ஒரு பால் வரைகிறேன். வரையும் போது பாதி பால் வெளியே இருந்தாலும் பாதி பால் உள்ளே இருக்கு இல்லையா?
ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வந்துட்டு அந்த பால்குள்ளே வருது இல்லையா, அப்படி வந்துருச்சு அப்படின்னா அந்த ஏன்ற பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லிமிட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்துட்டு கிளஸ்டர் பாயிண்ட், அதுக்கப்புறம் வந்து அக்யூமுலேஷன் பாயிண்ட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. ஓகேவா, லிமிட் பாயிண்ட்டு, கிளஸ்டர் பாயிண்ட், அக்யூமுலேஷன் பாயிண்ட்டுன்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஓகேவா, லிமிட் பாயிண்ட்னா இப்போ என்னென்னு புரிஞ்சிச்சா? நம்ம ஒரு பால் வரைகிறோம், அது மொத்தமாக எஸ்ஸுக்குள்ளே இருந்தாலும் சரி, இல்லை இப்படி வரையும் போது ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் அந்த பாலுக்குள்ளே இப்படி ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வந்துட்டு எஸ்ஸுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அந்த ஏன்ற பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த பாலுக்கு நம்ம லிமிட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ஏவை தவிர, ஏக்கு நம்ம இப்போ 1 எடுத்தோம் அப்படின்னா 1 தவிர வேறு ஏதாச்சும் ஒரு வேல்யூ அந்த எஸ்ஸுங்கிற சப்செட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா அதை நம்ம லிமிட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், இந்த பால் ஃபுல்லாகவே எஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஏங்கிறது லிமிட் பாயிண்ட். இங்கே பாருங்கள், பாதி வெளியே வந்திருந்தாலும் பாதி எஸ்ஸுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பாயிண்ட் ஏவை தவிர இருக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், லிமிட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இங்கேயும் அதே மாதிரி தான், முக்கால்வாசி ஏ வெளியே இருந்தாலும் அட்லீஸ்ட் 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்து உள்ளே இருக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு லிமிட் பாயிண்ட் தான் இந்த ஏவும். ஆனால் இங்கே பாருங்கள், மொத்தமாகவே இந்த டயக்ராமை விட்டு வெளியே வந்துருச்சு. ஓகேவா, இந்த சப்செட்டை விட்டுட்டு இந்த பால் வெளியே வந்துருச்சு, ஒரு பாயிண்ட் கூட அந்த எஸ்ஸுக்குள்ளே இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம லிமிட் பாயிண்ட்டுன்னு சொல்ல மாட்டோம். ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ஏவை தவிர உள்ளே இருந்தால் தான் அதை நம்ம லிமிட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ரியல் லைன் எடுத்துருக்கிறேன். 2லேருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஓப்பன் இன்டர்வல் 2,3. ஓகேவா, இப்போ இது எப்படி எடுத்தோம் அப்படின்னா, இப்போ ஓப்பன் இன்டர்வல்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், 2, 3. ஓகேவா, இப்போ இங்கே வந்து இப்போ 2.1, 2.2 நிறையா இருக்கும். ஓகேவா, இப்போ நான் 2ங்கிற ஒரு பால் எடுத்தேன் அப்படின்னா இதில் கொஞ்சம் பாயிண்ட்ஸாவது நமக்கு இங்கே வருது இல்லையா. அதே மாதிரி 3ங்கிற பாலை நான் எடுக்கிறேன், அதுவும் கொஞ்சம் இந்த இன்டர்வல்குள்ளே நமக்கு வருது. ஸோ இந்த பாயிண்ட்ஸில் நம்ம எங்கே எடுத்தாலுமே ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டாவது நமக்கு உள்ளே வருது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், ஓப்பன் செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஓப்பன் செட்டுக்கு நம்ம என்ன டெஃபினேஷன் பார்த்தோம், இங்கே எல்லா இன்டீரியர் பாயிண்ட்ஸும் அந்த செட்டுக்குள்ளே வரணும்னு பார்த்தோம். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற இன்டர்வல் என்ன, 2,3. அப்போ 2வை மையமாக வச்சு நம்ம ஒரு பால் வரைஞ்சாலும், 2,3 வச்சு வரைஞ்சாலும், 2,5லேருந்து 3 வரைக்கும் எதை வச்சு நம்ம வரைஞ்சாலுமே அந்த பால் நமக்கு எதுக்குள்ளே தான் வருது, இந்த சப்செட்டுக்குள்ளே நமக்கு வந்துடுது. அப்படி வந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஓப்பன் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, எவ்ரி ஓப்பன் இன்டர்வல் இஸ் அ ஓப்பன் செட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போது இதோட டி ஆஃப் ஏ ஆர் ஏ டேஷ், நம்ம லிமிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம லிமிட் பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, அதோட செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டி ஆஃப் ஏ ஆர் ஏ டேஷ்னு சொல்லுவோம். ஓகேவா, லிமிட் பாயிண்ட்னா என்ன, ஏவை மையமாக வச்சு நம்ம சப்செட்டில் ஒரு பால் வரையும் போது ஏவை தவிர ஏதாச்சும் ஒரு வேல்யூ அந்த சப்செட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை லிமிட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ ஒரு சப்செட்டுக்கு நம்ம நிறைய பால் வரையலாம் இல்லையா, நிறைய லிமிட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும்ல, அதோட கலெக்ஷனை என்னன்னு சொல்லுவோம், டி ஆஃப் ஏ ஆர் ஏ டேஷ்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ இதுக்கு நம்ம லிமிட் பாயிண்ட் என்ன சொல்லுவோம், இது என்ன தான் ஓப்பன் இன்டர்வலாக இருந்தாலும் இதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து வரையும் போது அந்த 2வும் 3யும் நமக்கு இன்க்ளூட் ஆகுது இல்லையா. ஸோ இதுக்கு ஒரு லிமிட் பாயிண்ட் எதுலேருந்து வரும், 2லேருந்து 3 வரைக்கும் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே இதுக்கு லிமிட் பாயிண்ட்டாக வரும். புரிஞ்சுதா, நம்ம ஓப்பன் இன்டர்வல் 2,3 போட்டாலும் இப்போ நான் இங்கே ஒரு பால் வரைகிறேன் அப்படின்னா அது அந்த 2வையும் எனக்கு இன்க்ளூட் பண்ணுது, இங்கே வரைகிறேன்னா அந்த 3யையும் இன்க்ளூட் பண்ணுது. அப்போ எனக்கு 2லேருந்து 3 வரைக்கும் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணுது. ஸோ க்ளோஸ்ட் இன்டர்வல் 2,3 தான் இதோட கலெக்ஷன் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ். ஓகேவா, டி ஆஃப் ஏ ஏ டேஷ் நமக்கு என்ன கிடைக்குது, 2,3 க்ளோஸ்ட் இன்டர்வல்குள்ளே கிடைக்குது. ஸோ இன்னொரு பாயிண்ட் இதுலேருந்து என்ன சொல்லலாம், யூனியன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் இஸ் ஓப்பன் செட். ஓகேவா, இதை ஏன் அப்படி சொல்கிறோம், இப்போ இங்கே 1,2 வரைக்கும் நமக்கு ஒரு செட் இருக்குது. அதே மாதிரி இப்போ 3,4 வரைக்கும் ஒரு ஓப்பன் இன்டர்வல் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் யூனியன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், இந்த ரெண்டையும் சேர்த்தும் போது இதில் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே நமக்கு கிடச்சிருது இல்லையா. ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூனியன் ஆஃப்
ஓப்பன் இன்டர்வல் இஸ் ஓப்பன் செட். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், நீங்கள் எழுதுங்க, கிளாஸ் பார்க்க பார்க்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இதோட கான்செப்ட் புரிஞ்சுதா? ஓப்பன் இன்டர்வல் 2,3. நான் இங்கே 2.1ன்னு எடுத்து ஒரு பால் வரைஞ்சாலும் எனக்கு அந்த 2ஐ இன்க்ளூட் பண்ணுது. அதே மாதிரி 2,9 கிட்ட வச்சு ஒரு பால் வரைஞ்சா எனக்கு அந்த 3ஐயும் இன்க்ளூட் பண்ணிடுது. ஸோ அப்படி பண்ணுது அப்படின்னா அந்த 2ஐயும் 3ஐயும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லிமிட் பாயிண்ட்டுன்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஐசோலேட்டட் பாயிண்ட். ஐசோலேட்டட் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு லிமிட் பாயிண்ட்டாக கிடைக்கல அப்படின்னா அதை நான் ஐசோலேட்டட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன். ஓகேவா? இப்போ எக்ஸுங்கிற செட்டில் எஸ்ஸுங்கிற சப்செட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஏவங்க பாயிண்ட்டாக வச்சு ஒரு பால் வரைகிறேன். ஓகேவா? அந்த பால் வந்து எனக்கு அந்த எஸ்ஸுங்கிற சப்செட்டுக்குள்ளேயே போகலை. ஏ தவிர எல்லா வேல்யூமே, ஏலேருந்து மற்ற எல்லா வேல்யூமே எனக்கு அந்த சப்செட்டை விட்டு வெளியே இருக்குது. உள்ளேயே போகல அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அது லிமிட் பாயிண்ட்டே கிடையாது. ஏன்னா லிமிட் பாயிண்ட்னா ஏவை தவிர ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்டாச்சும் நமக்கு அதுக்குள்ளே இருக்கணும். ஆனால் எனக்கு இல்லை. அப்படி இல்லைன்னா அது லிமிட் பாயிண்ட் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும் இல்லையா? அதுதான் ஐசோலேட்டட் பாயிண்ட். ஓகேவா? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் நேச்சுரல் நம்பர்ஸை வச்சு ஒரு லைன் எடுக்கிறேன். இப்போ 1 அப்படின்னா 1க்கும் 2க்கு நடுவில் நமக்கு வந்துட்டு நேச்சுரல் நம்பர்ஸில் எந்த பாயிண்ட்டும் வராது இல்லையா? இப்போ இங்கே வந்து ரியல் லைன் எடுத்தோம், அதனால் 2.1 2.2 நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நேச்சுரல் லைன்லாம் அப்படி கிடையாது. இப்போ 1 வச்சு நான் ஒரு பால் வரைகிறேன் அப்படின்னா அது என்னவா இருக்காது? லிமிட் பாயிண்ட்டு அதுக்கு இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஐசோலேட்டட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏ வந்து 1ன்னு வச்சுக்கிட்டீங்க, ஆர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்து இப்படி வரைஞ்சிட்டோம்னா இந்த செட்டுக்குள்ளே வந்துடுது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த சப்செட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பால் வந்துட்டு வெளியே போயிட்டாலுமே அதை நம்ம என்னன்னு சொல்லிடுவோம்னா ஐசோலேட்டட் பாயிண்ட்டுன்னு சொல்லிடுவோம். ஓகேவா? எல்லாமே அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா தான் நம்ம அதை வந்துட்டு கன்சிடர் பண்ண முடியும். ஒரு பால் வந்துட்டு அதுக்குள்ளே வரலைனாலுமே அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு க்ளோஸ்டு செட்டு. க்ளோஸ்டு செட்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு செட்டு எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா லிமிட் பாயிண்ட்ஸுமே அந்த செட்டுக்குள்ளேயே இருக்கும். ஓகேவா? இப்போது ஏன்ற பாயிண்ட்டை வச்சு நம்ம ஒரு பால் வரைகிறோம், இங்கே ஒரு பால் வரைகிறோம், இங்கே ஒரு பால் வரைகிறோம், அந்த மாதிரி ஏவை வச்சு நிறைய பால் வரைகிறோம்ல, இந்த எல்லா ஏ வேல்யூஸுமே அந்த ஈன்ற சப்செட்டுக்குள்ளேயே இருக்கும். ஓகேவா? எக்ஸுக்குள்ளே இப்போ நான் ஈன்ற சப்செட் எடுக்கிறேன்னா எனக்கு கிடைக்கிற எல்லா லிமிட் பாயிண்ட்டுமே இந்த ஈக்குள்ளேயே கிடச்சிருச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா க்ளோஸ்டு செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? A set E is said to be closed set. It contains all its limit points. ஓகேவா? எல்லா லிமிட் பாயிண்ட்ஸுமே அந்த செட்டுக்குள்ளேயே வந்துடும். இப்போ க்ளோஸ் இன்டர்வல் 1,2 எடுத்துக்கலாம். இப்போ 1 வச்சு வரைஞ்சாலும் 2 வச்சு வரைஞ்சாலும் 1.5 1.7 எந்த பாயிண்ட்டை வச்சு வரைஞ்சாலும் இந்த இன்டர்வல்குள்ளேயே தானே நமக்கு கிடைக்கிது. ஸோ வந்துட்டு எவ்ரி க்ளோஸ் இன்டர்வல் இஸ் க்ளோஸ்டு செட் இன் ஆர். ஓகேவா? ரியல் நம்பர் பொறுத்தளவில் எல்லா க்ளோஸ்டு செட்டுமே நமக்கு க்ளோஸ்டு செட்டு தான். சரி, எல்லா க்ளோஸ்ட் இன்டர்வலுமே நமக்கு க்ளோஸ்டு செட்டு தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதரன் பாயிண்ட். அதரன் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா, a point P is called an adherent point of a set E if every neighborhood of P contains a point of E. இப்போது நம்ம லிமிட்டுக்கு என்னன்னு பார்த்தோம்? நம்ம ஒரு பால் வரைகிறோம் அப்படின்னா அந்த ஏவை தவிர ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வந்து அந்த சப்செட்டுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை லிமிட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அதரன் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா அந்த ஏவை தவிரன்ற கண்டிஷன் கிடையாது, அந்த ஏ மட்டும் அதுக்குள்ளே இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் அதரன் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைன்யூட் டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். ஓப்பன் பாலுக்கும் க்ளோஸ்டு பாலுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஓப்பன் பால் <6, க்ளோஸ்டு பால் <= 6. அதே மாதிரி லிமிட் பாயிண்ட்னா என்ன? ஏன்ற பாயிண்ட்டை வச்சு நான் ஒரு பால் வந்து வரைகிறேன், ஏவை தவிர ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டாவது அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம லிமிட்டுன்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்கிறாங்க? அதரன் பாயிண்ட்டுக்கு ஏ மட்டும் அதுக்குள்ளே இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறாங்க? அதரன் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெஃபனிஷன் மட்டும்தான். இது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. ப்ராப்ளம்ஸ் MCQ நான் உங்களுக்கு நாளைக்கு கிளாஸில் கொடுத்துருவேன். அது பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியர் ஆகிடும். இப்போதைக்கு டெஃபனிஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், லிமிட்னா ஏவை தவிர ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சப்செட்டுக்குள்ளே வரணும். அதரன் பாயிண்ட்டுனா ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் அது ஏவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றாங்க.
Next, closure of a set. Let E be a subset of a metric space x comma d. The closure of E is denoted by E bar is defined to be the set of all adherent points of E. ஓகேவா? இப்போ set of all limit pointsக்கு நம்ம என்னன்னு சொன்னோம்? D of Aன்னு சொல்லியிருந்தோம், இல்லைனா A டேஷ்ன்னு சொல்லியிருந்தோம். இங்கே adherent point இருக்கு இல்லையா? set of all adherent points நம்ம என்னன்னு சொல்கிறோம்? E barன்னு சொல்கிறோம். அதையே நம்ம என்னன்னு சொல்கிறோம்? க்ளோஷர் ஆஃப் அ செட்டுன்னு அதுக்கு நம்ம ஒரு பேர் கொடுக்குறோம். ஓகேவா? அதரன் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அந்த செட்டுக்கு க்ளோஷர்னு நமக்கு இன்னொரு பேர் கொடுக்குறோம். அதோட நொட்டேஷன் இ பார். நெக்ஸ்ட்டு டென்ஸ் செட். லெட் எக்ஸ் கமா டி பி a metric space. Let E be subset of x is said to be dense or everywhere dense in x if E bar equal to x. இப்போ மேலே இ பார்னா என்னன்னு பார்த்தோம்? செட் ஆஃப் அதரன் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போது ஈன்ற செட்டில் இருக்கிற அதரன் பாயிண்ட்ஸோட கலெக்ஷன்ஸ் இப்போ 1 2 3 4 நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இதை தான் நம்ம என்னென்னு பார்த்தோம்? செட் ஆஃப் ஆல் அதரன் பாயிண்ட்ஸ் தான் நம்ம என்னென்னு சொன்னோம்? இ காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொன்னோம், சாரி இ பார்ன்னு சொன்னோம். ஓகேவா? இப்போது நம்ம எடுத்துருக்கிற எக்ஸுங்கிற செட்டும் நமக்கு கிடச்சிருக்கிற இ பார் இருக்கு இல்லையா, அதரன் பாயிண்ட்ஸோட செட்டு, இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? டென்ஸ் செட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நான் எக்ஸுக்கும் 1 2 3 4ன்னு வேல்யூ போட்டு ஒரு செட்டு எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே இருக்கிற அதரன் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்க்குறேன். எனக்கு செட் ஆஃப் ஆல் அதரன் பாயிண்ட்ஸ் 1 2 3 4ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்கு இல்லையா, எக்ஸுங்கிற செட்டும் எனக்கு செட் ஆஃப் ஆல் அதரன் பாயிண்ட்ஸும் ஈக்குவலாக கிடைக்குது. அப்படி கிடைச்சதுன்னா அதை என்னன்னு சொல்லுவோன்னா டென்ஸ் செட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு dense in itself. A set E is said to be dense in itself if every point of E is limit point of E. இப்போது ஈன்ற ஒரு செட்டு எடுத்துக்கிறோம். அதை எப்போ டென்ஸ் இன் இட் செல்ஃப்னு சொல்லுவோன்னா இதுக்கு நம்ம லிமிட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம் இல்லையா. இப்போ இங்கே ஒரு லிமிட் இருக்கலாம், இங்கே ஒரு லிமிட் இருக்கலாம், இங்கே ஒரு லிமிட் இருக்கலாம். செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட் வந்து ஈக்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா டென்ஸ் இன் இட் செல்ஃப்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா? செட் ஆஃப் ஆல் அதரன் பாயிண்ட் வந்துட்டு அந்த கிவன் செட்டுக்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா டென்ஸ் செட். செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட் வந்து கிவன் செட்டுக்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா அது டென்ஸ் இன் இட் செல்ஃப். அடுத்தது டென்ஸ் இன் இட் செல்ஃப்னா சப்செட்டாக இருக்கணும். ஓகேவா? இது மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க, தப்பாக சொல்லிட்டேன். டென்ஸ் இன் இட் செல்ஃப்னா என்ன அப்படின்னா செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட் வந்துட்டு சப்செட்டாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, சப்செட்டாக இருக்கணும். செட் ஆஃப் ஆல் அதரன் பாயிண்ட் வந்துட்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா டென்ஸ் செட்டு. செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட் சப்செட்டாக இருந்தால் டென்ஸ் இன் இட் செல்ஃப். ஒருவேளை அது ஈக்குவலாக இருந்துச்சுன்னு வைங்களேன், செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட் வந்து கிவன் செட்டுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை நம்ம பர்ஃபெக்ட் செட்டுன்னு சொல்லுவோம். சப்செட்டாக இருந்தால் டென்ஸ் இன் இட் செல்ஃப், ஈக்குவலாக இருந்தால் பர்ஃபெக்ட் செட். இதெல்லாம் நீங்கள் ஒரே லைனில் இந்த மாதிரி எழுதி வைங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஷார்ட் பாயிண்ட்ஸ் போட்டு ஒரு வாட்டி வீடியோ பார்க்க எழுதுனீங்கன்னா இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். வீடியோவை வரிசையாக பார்க்கும்போது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கையும் நிறுத்தி எழுதுங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ இதை மட்டும் ஒரு வாட்டி பார்த்துடலாமா? டென்ஸ் செட்டுனா என்ன? செட் ஆஃப் ஆல் அதரன் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு த கிவன் செட். டென்ஸ் இன் இட் செல்ஃப்னா செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் சப்செட் டு த கிவன் செட். பர்ஃபெக்ட் செட்டுனா செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு த கிவன் செட். நெக்ஸ்ட்டு நோவேர் டென்ஸ்னால் என்ன அப்படின்னா அந்த செட்டு எக்ஸ்ன்னு ஒரு செட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நமக்கு நெய்பர்ஹுட்டே கிடச்சிருக்காது. நெய்பர்ஹுட்டே இல்லை அப்படின்னா அது நோவேர் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். நெய்பர்ஹுட்னா என்னென்னு பார்த்தோம்? சப்செட்டுக்குள்ளே ஒரு பால் வரைகிறோம் அப்படின்னா இந்த ஏக்கு இந்த எஸ்ஸை நெய்பர்ஹுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு ஒரு கிவன் இன்டர்வலில் வந்து நெய்பர்ஹுட்டே ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து கிடைக்கவே இல்லை ஒரு செட்டுக்கு அப்படின்னா அதை நோவேர் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டெஃபினிஷன் மட்டும்தான், எழுதி படிங்க, அப்போ தான் ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மெட்ரிக் ஸ்பேஸில் யூஷுவல் மெட்ரிக், டிஸ்க்ரீட் மெட்ரிக்னு நம்ம நேற்று ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி சூடோ மெட்ரிக்னு ஒன்று இருக்குது. சூடோ மெட்ரிக்னால் என்ன அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம மெட்ரிக்கில் ஒரு கண்டிஷன் பார்த்துருப்போம், டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0 இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 0ன்னு பார்த்தோம். சூடோ மெட்ரிக்னால் என்ன அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் வேறையாக இருந்தாலும் கூட, டிஸ்டிங்க்டாக இருந்தாலும் கூட அதுக்கு வந்து சம்டைம்ஸ் 0ன்னு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதுதான் சூடோமெட்ரிக்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு பேஸ்ட் ஆன் டெஃபனிஷன் தான். இது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும், பட் 1 or 2 டைம்ஸ் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா?
நம்ம இது ரிலேட்டடான எம்சிக்யூஸ் நாளைக்கு பார்க்கலாம். இது போக உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, ஏதாவது பாயிண்ட் கொஞ்சம் புரியலை, இன்னும் கொஞ்சம் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு இருந்தால் அந்த டாபிக் வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு செப்பரேட் வீடியோவில் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? தேங்க்யூ.